என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அவசரப்பட்டு என்னை நீ தள்ளிவிடாதே. இன்று இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கானது உன்னுடைய நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. எதை நினைத்து கொண்டு என் பிள்ளை இந்த வாக்கினை நீ கேட்கின்றாயோ அது உனக்கு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு இத்தனை காலம் கிடைக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி வருத்தப்படாமல், அம்மா நமக்கு கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாய் என்றால் நாளைய விடியல் என்பது உனக்கு மங்களகரமாக விடியும். நாளை வெற்றி விடியல் அல்லவா? இந்த விடியலில் என் பிள்ளைக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியொன்று வந்து சேர்ந்துவிட வேண்டும் அல்லவா? அதைத்தான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றேன். எப்படி என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்த இந்த உனக்கு அதனை செய்து முடித்து கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என்பதை நீ நம்பி என்னிடம் வா. நீ என்னிடம் வந்து எனக்கு என் பாதத்தில் நீ உன்னுடைய குறைகளை சமர்ப்பித்து விட்டால் உனக்கான அத்தனையும் நான் மாற்றி விடுவேன். நீ என்னிடம் வர முடியுமா என்று கேட்காதே, முடியும் என நம்பு. நான் உன்னை கேட்க நிலைமைக்கு நான் கொண்டு செல்வேன். நீ போகும் பாதையில் நான் உனக்கு ஒரு வழித்தடத்தை நிச்சயமாக உருவாக்கி கொண்டே இருக்கின்றேன். அந்த வழித்தடத்தில் வசித்து கொண்டே இருக்காதே. இதுதான் உருவாக்கியது அல்லவா? இது என்று மூடும். உனக்காக என்று தெரியாமலேயே இது உன்னை வழிநடத்தி செல்லும். இந்த வழிபாடு இருக்கும் நீ என்னை அன்போடு எந்த நேரத்திலும் அம்மா என்று அழைத்தாலும் நான் என் குழந்தையை ஏராளமான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்க மாட்டேன். ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி என்னை வழிபடு. அப்பொழுதுதான் உன் தாயானவளின் தரிசனம் கிடைக்கும் என்று சிந்திக்கிறாய் அல்லவா? அது உண்மையில்லை என் தங்கமே. என் குழந்தையின் வறுமை எனக்கு தெரியாதா என்ன? நீ என்னை அர்ச்சனை செய்தாலே போதும், நான் ஓடோடி வந்து நினைத்ததை எல்லாம் உடனடியாக நடத்தி கொடுப்பேன். நீ அனைத்தையும் சாதித்துவிட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருப்பேன். நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது அல்லவா? இந்த தாயானவள் இந்த நேரம் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் வாழ்க்கை என்றால் நல்லது மட்டும்தான் நடக்கும், ஒரு நாளும் கெட்டது நடக்கும் என்று என் குழந்தை நீ எண்ணாதே. என் பிள்ளையே, நிம்மதி வேண்டும் என்று தேடுகின்றாயே தவிர ஆசைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று எங்கேயாவது நினைப்பது கிடையாது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நாம் இப்படி வசதி இல்லாமல் இருக்கின்றோம். அவர்கள் மிகப்பெரிய வண்டிகளில் செல்கின்றார்கள். முதலில் அதை நிறுத்திவிடு என் பிள்ளையே. இந்த ஏக்கம் என்பது உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. என் தங்கமே, காரணங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி நிச்சயமாக நான் வைப்பேன். இப்பொழுது இல்லை என்றாலும் அந்த நிலைக்கு நான் உன்னை நிச்சயமாக கொண்டு செல்வேன். இந்த நிலையில் நீ இப்போது இருப்பதற்கு காரணம் அந்த நிலைக்கு செல்வதற்காகத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையானது உனக்காக வைத்து வாழும் பொழுது உன்னுடைய சந்தோஷமானது நிலைத்திருக்கும். உனக்கு அதிகமான வசதி வாய்ப்புகள் என்று வேண்டும் என்று நினைத்தால் அம்மா சொல்வதை கேள். நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த நிலை இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. பொதுவாக அதிகமான வசதி வாய்ப்பு உனக்கு வந்துவிட்டது என்பதற்காக நீ மனநிலை மாற்றி சென்றுவிடக்கூடாது. உன் வாழ்க்கை ஒரு அளவிற்கு நிதானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன் தாயானவள் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். நீ என்ன கஷ்டமானாலும்
எல்லாவற்றையும் உன் தாயானவளிடத்தில் வந்து சேரும் என்று நீ எண்ணிக்கொள். என் தங்கமே, என் குழந்தைக்கு மனது வெறுக்கின்ற எண்ணங்கள் தான் நல்லபடியாக இருக்கின்றதே என்று நினைத்து கவலைப்படாதே. உனக்கான அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் என் பிள்ளையே. முதலில் நீ மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் அன்பும் முழுமையாக நிறைந்து வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றிற்கும் காரணத்திற்கு பின்னாலும் நமக்கு தெய்வம் நல்லதை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் என் பிள்ளையே. இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்து விட்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என் அன்பு குழந்தையே. நான் இப்பொழுது உனக்கு சோதனைகளை கொடுப்பது எல்லாம் உன்னை சோதிக்கத்தானே தவிர ஒருபொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. உனக்கு இப்பொழுது சோதனைகளை கொடுப்பது உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியும் உன்னோடு இருப்பவர்களை பற்றியும் நீ புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் என் தங்கமே. அவ்வாறு நீ அவர்களை புரிந்து கொண்டாயானால் நீ மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எளிதாக புரிந்து கொள்வாய். அப்பொழுது மற்றவர்களின் சூழ்நிலையை உணர்ந்தும் நீ புரிந்து கொள்வாய். அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வறுமையானால் நீ அப்படி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்வாயானால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிடும் நிலை எப்பொழுது வருமானால் என் குழந்தையே கவனமாக கேள். நான் உன்னை கைவிடும் நிலைமை எப்பொழுது வருமானால் நீ மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை நீ மனதறிந்து செய்தாயானால் அவர்கள் அதனால் மனவேதனைப்பட்டு என்னிடம் வந்து இவர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என்று கண்ணீர் விட்டால் நிச்சயமாக அப்போது நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என் தங்கமே. அதனால் நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாமல் உனக்கான வாழ்க்கையை மட்டும் நீ வாழ்ந்து கொண்டே இரு. எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என் அன்பு குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. எனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக இருக்கின்றேன். உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வழித்துணையாக நான் வந்து கொண்டேதான் இருப்பேன் என் பிள்ளையே. இந்த உண்மையை உன்னால் மறுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கே தெரியும் உன்னோடு நான் எவ்வளவு அன்பினை வைத்துள்ளேன் என்று என் பிள்ளையே. நான் உன்னோடு இல்லை என்றால் இதைவிட அதிகமான சோதனைகளை நீ நிச்சயமாக சந்தித்திருப்பாய் என்பது உனக்கும் தெரியும். அதனால் எப்பொழுதும் உன் மனசாட்சிக்கு பொருத்தமான செயல்களை மட்டும் செய்து கொண்டு சந்தோஷமாக என்னை நீ வழிபட்டாயானால் இந்த அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.